பிக் பாஸ் தமிழ் 8 பிபி ராஜ்யம் டாஸ்கில் டீம் பாய்ஸ் வெற்றி பெற்றார்கள். பிக் பாஸ் தமிழ் 8 இன் சமீபத்திய எபிசோட் பிபி கிங்டம் டாஸ்க் மூலம் பார்வையாளர்களை ஒரு கற்பனையான அரச மண்டலத்திற்கு அழைத்துச் சென்று வீட்டை ஒரு கம்பீரமான ராஜ்யமாக மாற்றியது. போட்டியாளர்கள் தங்கள் பாத்திரங்களை ஆர்வத்துடன் ஏற்றுக்கொண்டனர். அரச நீதிமன்றத்தில் தங்கள் இடத்தை பாதுகாக்க தீவிரமான போர்களில் ஈடுபட்டனர். ராணா மற்றும் சஞ்சனா ராஜா மற்றும் ராணியாக ராஜாங்க பாத்திரங்களில் அடியெடுத்து வைத்தார்கள். அவர்களது கட்டளை ஆளுமைகளால் ஹவுஸ்மேட்களையும் பார்வையாளர்களையும் ஒரே மாதிரியாக கவர்ந்தனர். தீபக் மற்றும் மஞ்சரி அவர்களின் விசுவாசமான பராமரிப்பாளர்களாக முக்கிய வேடங்களில் நடித்தனர். அரச இரட்டையர்களின் ஒவ்வொரு தேவையும் நிறைவேற்றப்படுவதை உறுதி செய்தனர். பிபி இராச்சியத்தின் இறுதி ஆட்சியாளரை தீர்மானிப்பதற்கான உயர்பங்கு சவால்களின் தொடரில் டீம் பாய்ஸ் வெற்றி பெற்றனர். உத்தி மற்றும் உறுதியுடன் பணிகளில் ஆதிக்கம் செலுத்தினர். இதன் விளைவாக ராணா பிபி கிங்டம் மன்னராக முடிசூட்டப்பட்டார். போட்டியில் வலுவான போட்டியாளராக தனது நிலையை உறுதிப்படுத்தினார். இதற்கிடையில் தரியும் நீக்குதல் விளையாட்டுக்கு மற்றொரு பதற்றத்தை சேர்த்துள்ளது. சௌந்தர்யா, வர்ஷினி, முத்துக்குமரன், ஜாக்குலின், ராணவ், அருண், அனந்தி, தர்ஷிகா, பவித்ரா, விஷால், சிவகுமார் மற்றும் ரேயன் ஆகிய 12 போட்டியாளர்கள் இந்த வாரம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். பலர் ஆபத்தில் இருப்பதால் நாமினிகள் வெளியேற்றப்படுவதை தவிர்ப்பதற்காக தங்கள் ஹவுஸ்மேட்கள் மற்றும் பார்வையாளர்கள் இருவரையும் கவர முயற்சிப்பதால் வீட்டில் பதட்டம் நிறைந்துள்ளது. நாடகம் வெளிவரும்போது கூட்டணிகள் சோதிக்கப்பட்டு போட்டிகள் மீண்டும் தலைதூக்கும் போது பார்வையாளர்கள் ஒரு மின்னேற்ற சவாரிக்கு ஆளாகிறார்கள். சவாலை யார் எதிர்கொள்வார்கள், யார் அரச சபையை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்பதை அறிய பிக் பாஸ் தமிழ் 8 இணைந்திருங்கள். ஆதாரம் TY